உங்களை ஆண்டவர் நல்லா வச்சுருக்காருங்கிறதுக்கு நீங்கள் கணக்கு வழக்கு இல்லாமல் நன்றியாக இருக்க வேண்டியது தலைப்புற விஷயமாக இருந்தாலும் கூட திருப்தியாக இருக்கிறது நல்லதில்லை. நல்லா வச்சுருக்குறதுங்கிறதுக்காக நீங்கள் கணக்கு வழக்கு இல்லாமல் நன்றியாக இருந்து தான் ஆகணும். ஆனால் அதில் ரொம்ப திருப்தியாக இருந்து மற்றவர்களை பற்றி கரிசனை இல்லாமல் இருப்பது கணக்குக்கு விசாரணைக்கு வரும் என்பதை பயபக்தியோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இது உங்களுக்காக மாத்திரம் இல்லை, அது எல்லாரை பற்றிய விஷயந்தான். குறிப்பாக ஆண்டுடைய பிள்ளைகளை பற்றிய விஷயந்தான். நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்லா வச்சுருக்காரு, ரொம்ப நல்லா வச்சுருக்காரு. நம்ம குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் கேள்விப்பட்டும் கேள்விப்படாதவைகள் திடீர்னு கேள்விப்பட்டேன்னா அது எனக்கா இப்படி நடக்கணும் அப்படின்னு ஒரு நெருக்கம் வரும்போது தான் தவிச்சு போகிறோம். மாத்திரமல்ல, ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறோம், நிறைய பேருடைய உதவியை தேட ஆரம்பிக்கிறோம், அந்த நிகழ்வுக்கு அடுத்த விவரங்களை புரிந்து கொள்ள விரும்புகிறோம். அடுத்த கட்டமாக எப்படி வாழ்க்கையை முன்னேற்றுவது, அது தனிப்பட்ட ஒரு நபருக்கு ஏற்பட்டாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்பட்டாலும் சரி, புருஷனுக்கு ஏற்பட்டாலும் சரி, மனைவிக்கு ஏற்பட்டாலும் சரி, குடும்பத்தில் ரொம்ப நெருங்கிய ஒருவருக்கு ஏற்பட்டாலும் சரி, நிவாரணத்தை தேடுகிறோம், நிம்மதியை தேடுகிறோம், மாற்று பாதையை தேடுகிறோம், அதுக்கெல்லாம் முயற்சி செய்கிறோம். வெளியில் சொன்னால் வெக்கம், உள்ள வச்சுட்டா துக்கங்கிறது போல் இந்த உண்மை எல்லாரை பற்றியதாக தான் இருக்கிறது. ஆண்களை பற்றி இருக்குது, பெண்களை பற்றி இருக்குது, குறிப்பாக ஆண்டுடைய பிள்ளைகளை பற்றி இருக்கிறது. இவ்வளோ விஷயங்கள் உலகத்தில் நடக்குதுன்னு ஆரம்பத்துலேயும் சொன்னேன். இப்போ இந்த பட்டியலிட்ட ஜப குறிப்புகள் ஊடாக பார்த்தீங்க, நாம் என்ன விதத்தில் பாதிக்கப்படுறோம், என்ன விதத்தில் நம்ம இன்வென்ட்ரி பண்ணுறோம். அது ஒரு பக்கம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, நம்ம நல்லா தான் இருக்கோமே, தொடர்ந்து வளருகிறோமா? அது வேதத்தில் மிகவும் தெளிவாக தேவன் எதிர்பார்க்கிற ஒரு நியாய விசாரணைக்கு அடுத்த ஒரு விஷயம். புரிஞ்சா அவங்களுக்கு? எல்லாத்தை பற்றி நம்ம ஆண்டவர் விசாரிப்பார். எவ்வளோ கேளோ நமக்கு விஷயங்களை, அத்தனை விஷயங்களையும் சரி இலவசமாய் கொடுத்த அவர் ஒவ்வொன்றையும் விசாரணைக்கு உட்படுத்துவார். ரொம்ப அவசியமான விஷயங்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறேன். தெரியலங்கிற சாக்கு போக்குக்கு இரையாகாதீங்க. நீங்கள் தேவனை விசாரித்து அறிய வேண்டும். என்னை குறித்து விசாரிக்கிறவர்கள், என்னை குறித்து விருப்பமுள்ளவர்கள், என்னை தேடினவர்கள் என்னை கண்டுபிடித்தார்கள் ஆண்டவர் சொல்லார். அது ஒரு விசாரணை குறித்த விஷயம். எதெல்லாம் தேவன் நம்மிடத்தில் விசாரிப்பார் என்பதை பற்றி நீங்கள் அறிஞ்சு வச்சுக்கிறது அவசியம். நல்லதுங்கிறத விட அவசியம். இதெல்லாம் எனக்கு தெரியாத, இதெல்லாம் கேள்வி கேட்பாருன்னு தெரியாத, இதுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்வேன்னு தெரியாத அப்படின்னு கை விரிக்கக்கூடாது. தேவன் நம்முடைய வயதை மதிப்பார், நம்முடைய பலத்தை மதிப்பார், நம்முடைய தாளந்துகளை மதிப்பார், நம்ம ஆண் பெண் என்கிறத மதிப்பார். அவருக்கு அதெல்லாம் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எல்லாருக்கும் எல்லா வயது தரப்பிற்குரிய அந்த அனுகூலங்களை தேவன் மொத்தமாக ஆயத்தம் பண்ணி தான் இந்த உலகத்துக்குள்ளே நம்மை அனுப்புகிறார். அதுவும் ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஆண்டவர் கொடுக்குகிற உதவிகளுக்கு அளவே இல்லை. நாம் ஓய்வு எடுக்கலாம், ஓய்வை ஏற்படுத்தினவர் அவர். நாம் ஆனந்தமாக இருக்கலாம், அதை ஆயத்தப்படுத்தினவர் அவர். நாம் ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கலாம், அதை ஆண்டவர் அருளுகிறவர் அவர். ஸோ ஃப்ரம் A to Z, God is a provisionally faithful God. நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறார். யெகோவா ஈரே. ஆக நாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவர் கொடுத்தாலும்
பூமியில் இருக்கிற காலத்தில் நாம் அவரை பற்றி மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக, மற்றவர்களுக்கு ஒரு விளம்பரமாக, மற்றவர்களுக்கு வெளிச்சமாக, மற்றவர்களுக்கு உதவியாக நாம் அமைய வேண்டும் என்று தான் இந்த பூமியில் இவ்வளோ பெரிய அந்தஸ்தையும் பொறுப்பையும் சௌகரியங்களையும் தேவன் நமக்கு தந்து நம்மை வழி நடத்துகிறார். பூமிக்கு அடுத்த வாழ்விலே எல்லாமே நல்லா இருக்கும், எதுவுமே கெட்டதாக இருக்காது. ஆனால் வேலை இருக்குங்கிறது நமக்கு தெரியாமல் போகுது. we have work to do. அப்படின்னா என்றைக்குமே சோம்பேறிகளாக இருக்க போகிறோங்கிற கனவை மறந்துடணும். ஸ்தோத்திரம். இங்கே சோம்பேறியாக இருக்க பழகின நாம முடிவெல்லாம் வாழ்விலும் அந்த சோம்பேறித்தனத்தின் ஆவி நம்மை ஒரு தொற்று நோயை போல பற்றி கொள்ளும் என்கிற கசப்பான உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். யூ ஹாவ் டு ரியலி ரியலைஸ். பொறுப்புள்ளவர்களாக இருங்க. இந்த உண்மையெல்லாம் நீங்கள் பார்க்கணும். எனக்கு இவ்வளோ பொறுப்பு போதும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்களா இருப்பீங்க. நம்ம எல்லோரும் அப்படி தான். இந்த பொறுப்பு எனக்கு வேணான்னு சொல்கிறவங்களா இருக்கிறோம். இதுக்கு மேலெலாம் இருக்க முடியாது அப்படின்னு யோசிக்கிறோம். இதுக்கெல்லாம் நான் பொறுப்பே இல்லை அப்படின்னு யோசிக்கிறோம். இந்த பொறுப்பெல்லாம் யாரோடையது என்று, யாரோ ஒருவருடையது என்று நம்ம யோசிக்கிறோம். கவனிக்கிறீங்களா? நம்ம வாழ்க்கையை கடவுள் அங்கீகரிக்கணும், நம்ம ஜபத்தை அங்கீகரிக்கணும், நம்ம துதியை அங்கீகரிக்கணும், நம்ம ஒரு நம்புவதற்கு ஏதுவாக நம்ம வாழணுங்கிறத நம்ம கவனிக்கணும். நம்முடைய தலை முடி கொட்டுறதை அவர் கவனிக்கிறவராக இருக்கிறாருங்க அளவுக்கு தன்னை பற்றி அவர் சொல்லியிருக்கும்போது அவர்கிட்ட எல்லாத்தையும் போய் பட்டியலிட்டு சொல்லணுங்கிற அந்த அளவுக்கு ஒரு கேவலமான நிலையில் தன்னை வச்சுக்கல. ஆனால் நம்ம சொல்கிறதுனால ஆண்டவர் சலிச்சிக்கவும் இல்லை. ஆனால் இப்படி ஒரு கேள்வி கேட்க அவருக்கு வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுத்துடக்கூடாது. இப்படி விலாவாரியாக ரொம்ப லிஸ்ட்டு போட்டு என்கிட்ட இதெல்லாம் செஞ்சிங்களா, இதெல்லாம் இருந்தீங்களா, நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படிலாம் கேட்குறியே, நான் உனக்கு கணக்கு வழக்கு இல்லாமல் ஆதரவையும் அன்பையும் அரவணைப்பையும் ஆற்றலையும் நன்மையும் தந்தேனே, அதையெல்லாம் உபயோகித்து என் திருவுளம் நிறைவேற, என்னுடைய விருப்பம் நிறைவேற, என்னுடைய ஆசீர் மற்றவர்களுக்கு கிடைக்க நீ என்ன விதத்தில் வடிகாலாக இருந்தாய், என்ன விதத்தில் நீ உபயோகமான ஆயத்தமுள்ள பாத்திரமாய் இருந்தாய் என்று தேவன் கேட்பார். உதவி செய்வதிலே நீங்கள் தேர்ந்தவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அதை நீங்கள் தான் அடிக்கடி மறந்துடக்கூடாது. உங்களுக்கு உதவி தேவை, மாற்று கருத்து கடமில்லை. உங்களுக்குனே தேவையான உதவின்னு இருக்குது. அந்த உதவி ஆண்களுக்கு இல்லை, அதை தேவன் தருகிறார். ஆவியான நீங்கள் சார்ந்து வாழணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் ஆத்ம பாரத்தோடு, பொறுப்புணர்ச்சியோடு, அரசியல்வாதிகளை நம்பாதீங்க, ஆன்மீகவாதிகளை நம்பாதீங்க. அடிப்படையான தேவ பிள்ளையாக இருக்கிற ஒரு பெண்ணான நீங்கள் இந்த வார்டான் கண்ட்ரீஸில், இந்த யுத்தத்தினாலே சிதைந்த அந்த தேசங்களிலே வாழுகிற பெண்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பெண் உரிமை, முன் உரிமை, முழு உரிமை என்று கூக்குரல் இடுகிறவர்கள்லாம் புரட்சிகரமாக இதயத்தை எழுச்சியடை செய்யக்கூடிய வார்த்தைகளாலே, சம்பவங்களாலே நமக்கு எடுத்து உரைத்தாலும், அடிப்படையாக ஒரு பொண்ணுடைய மரியாதையை, மான மரியாதையை நீங்கள் எந்த அளவுக்கு காத்துக்கிறீங்க, இன்னொரு பெண்ணுக்காக நீங்கள் என்ன அளவுக்கு காவலாளியாக இருக்கிறீங்க, நீங்கள் பாருங்கள். நான் சொல்கிறதெல்லாம் கரிசனையோடு, நான் ஒரு ஆணாக இருந்து எனக்கு இது அவசியம் இல்லைன்னு சில நேரத்தில் யோசிக்கிறேன். ஆனாலும் இந்த ஒரு பணியை செய்ய வேண்டுமே என்கிறதுக்காக நான் யோசித்த போது, நீங்கள் ஆஸ் அ லேடி மற்றவங்களை பற்றி தியானிக்கணும், உங்களை பற்றி தியானிக்கணும். நீங்கள் ஒரு உதவும் கருவியாக இருந்து நீங்கள் தியானிக்கணும். யூ ஆர் அ ரெஸ்கியூவர், நீங்கள் ஒரு விடுவிக்கும் கருவி என்பதாக நீங்கள் யோசிக்கணும். காரணம், இன்றைக்கி நான் இதை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு காரணம், ஏற்கனவே தியானித்த ஒரு விஷயமா இருந்தாலும் இது கிடப்பில் தான் இருந்தது.
இன்றைக்கி நான் காலையில் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்தேன். அதில் 2 ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் செல்வாக்கு மிகுந்த மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு லெபனீஸ் பெண், இன்னொன்று ஒரு இஸ்ரேலிய பெண். அவங்களோட 2 ஆண்கள், 4 பேரை அவர்கள் அவங்களை விசாரிக்கிறாங்க. அவங்களோடு கூட கருத்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிற இந்த போரை பற்றி, இஸ்ரேலின் நிலையை பற்றி, லெபனான் நிலையை பற்றி, காசா மற்றும் பாலஸ்தீனியருடைய நிலையை பற்றி, குறிப்பாக அரபியர்களை பற்றி, இஸ்ரேலியர்கள் யூதர்களை பற்றி அவங்ககிட்ட கேட்குறாங்க. அவங்க 2 பேருமே அந்த சிறு வயசுலேருந்தே அந்த எல்லையில் வாழ்ந்தவங்க. பல சம்பவங்களை, துக்கமான, நெருக்கமான, நிந்தையான, அவமானமான, சிறுமையான, வறுமையான, பஞ்சமான, யுத்தத்தின் மத்தியில் இரத்தம் சிந்துதலை பார்த்து அப்படியே வளர்ந்தவங்க. அந்த தேசங்களின் பின்னணியிலே, கலாச்சார பின்னணியிலே, மத பின்னணியிலே, பொருளாதார பின்னணியிலே, காழ்ப்புணர்ச்சிகள் மத்தியிலே, எல்லா விதமான அந்த சூழல்கள் மத்தியிலே வளர்ந்து பெரும் செல்வாக்கு மிக்கக்கூடிய செல்வாக்கு நிறைந்த ஒரு நிலையை அடையக்கூடிய பெண்களாக மாறி இருக்கிறாங்க. 2 பேருமே they are above their 40s, maybe 45, very quite matured ladies. குறிப்பாக அவங்க இராணுவத்திலும் பணிபுரிந்து இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட அபிப்பிராயம் கேட்குறாங்க. இஸ்ரேல் செய்கிறதெல்லாம் தப்பு. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறது, நான் இஸ்ரேலை பற்றி சொல்கிறதாக நீ யோசிக்கக்கூடாது. அங்கே இருக்கிற பெண்களுடைய நிலைமையை பற்றி 2 பேர் பொறுப்பாக யோசிக்கிறாங்க. இவங்க மாத்திரம் இல்லை, there are so many other dozens of ladies. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப சவாலாக இருக்குது. ஒரு பக்கம் பாரமாக இருக்குது, துக்கமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது. உலகத்தில் இருக்கிற ஏராளமான மற்ற பகுதியில் எவ்வளோ பெண்கள், குறிப்பாக ஆண்டோடைய பிள்ளைகள் எவ்வளோ சௌரியமாக இருக்கிறாங்க, எவ்வளோ விடுதலையோடு இருக்கிறாங்க. இதே மாதிரி தான் ஈரானில், ஈராக்கில், டர்க்கியில், சைப்ரஸில் பெண்கள் இருக்கிறாங்க. விமன் ஆக்டிவிஸ்ட் ஆர் தேர். அந்த மிடில் ஈஸ்ட்லேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் மிகுந்த சவாலாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு வடிகாலாக இருக்க வேண்டிய பெண்களான நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் தான் யோசிக்கணும். அவங்களுக்கெல்லாம் அவங்க சொல்கிற விஷயங்களை பற்றியும், அவங்களிடத்தில் தொடுக்கப்பட்ட கேள்விகளை பற்றியும் கேட்கும்போது, அவங்களாம் காசுக்காரங்கள, கோடீஸ்வரிகள் அல்ல. they are also fighting out. அவங்களுக்கும் மிகுந்த பாதுகாவலற்ற சூழல் இருக்கிற, அவங்களுக்கு இப்போ இருக்கிற செல்வாக்கு நிமித்தம் அவங்க தலையெல்லாம் ஷார்ட் லிஸ்டில் இருக்குது, சுட்டு கொல்லணும்னு. ஆனால் தைரியமாக உலக அரங்கின் களத்திலே எல்லா உலகத்தில் கோடி மக்கள் ஒரே நேரத்தில் அவங்கள பார்க்க முடியாத விஷயங்களை பற்றி பதிலாக இருக்கிறாங்க. உங்கள் ஆண்டவர் எவ்வளோ பாதுகாத்து மறைத்து வழி நடத்துகிறார். நீங்கள் எவ்வளோ கேர்லெஸ்ஸாக வாழ்கிறீங்க, எவ்வளோ நன்றி கெட்டவங்களாக வாழ்கிறீங்க, எவ்வளோ நிர்விசாரமாக இருக்கீங்க, எவ்வளோ ஒரு மாயத்தனமான ஒரு நடக்கை எங்கள் வாழ்க்கையில். வாட் கைண்ட் ஆஃப் கேர் யூ வாண்ட் டு டேக் அபவுட் அதர் விமன். அங்கே போக நான் மிடில் ஈஸ்ட்டுக்கு வேணாம், அவங்க சுற்றி இருக்கிற மக்களுக்காக என்ன அளவுக்கு நீங்கள் கரிசனையாக இருக்கிறீங்க, என்ன அளவுக்கு விசாரணையாக இருக்கீங்க. அடிக்கடி சபையில் கண்ணால் காண்கிறவங்க உடன் சகோதரிகளை பற்றி எப்படி கரிசனையாக இருக்கீங்க, எவ்வளோ உதவி புரியுறீங்க, எவ்வளோ அந்த முன்கால பணியில் பணிபுரிந்து அனுபவம் மிக்கவர்களாக பல சவால்களையும், காயங்களையும், நிந்தைகளையும், அவமானங்களையும், சிறுமைகளையும், வேதனைகளையும், சிறையிருப்புகளையும் அனுபவித்து அவர்களுக்காக இன்னும் தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு தாக்கம், ஒரு வேட்கை உங்களுக்குள்ளாக இருக்கிறது. நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்பது ஆண்டவருடைய இரத்தத்தால் மீட்டுக்கொள்ளப்பட்ட அனைத்து ஆண்கள் பெண்களுக்குரியதான ஒரு சவால் தான். How much are you ready to share your blessings with others? எவ்வளவு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க விரும்புகிறீர்கள்?
அவங்கள எப்படி கேவலப்படுத்தி கூட கொக்கி போட்டு கேள்வி கேட்கும்போது அதை பார்க்கும்போது எனக்கு அபிகாயில் நினைவு வந்தது, தெபொராள் நினைவு வந்தது, யாகேல் நினைவு வந்தது, ரூத் நினைவு வந்தது, பல பிரமாதமான தேவனுடைய பிள்ளைகளுடைய பெண்களுடைய நினைவு வந்தது, எஸ்தருடைய நினைவு வந்தது, எஸ்தருடைய தாதிமாருடைய நினைவு வந்தது. They stuck to their position. கண்டிப்பாக அப்படியே முதல்ல கண்ணீர் ஒடிச்சு தாரையாக கண்ணீர் ஒடிக்கிற பெண்கள் கொஞ்சம் சத்தமாக பேசிட்டாலே உடனே ஒப்பார வைக்கிறாங்க, சீன் விடுறவங்க. அவங்க நின்று பதில் கொடுக்குறாங்க, பதிலாக நிற்கிறாங்க. அவங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறாரா இல்லையா எனக்கு தெரியாது. அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களா, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா, பரலோகராஜ்யத்துக்குரியவர்களா இல்லையா அதை பற்றி எனக்கு தெரியாது. அந்த இன்டர்வியூவில் அதை பற்றி எந்த விதமான ஹிண்ட்டும் இல்லை. பட் தேவர் ஸ்டாண்டிங் ஃபார் த ரெஸ்பான்சிபிள் பொசிஷன். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புள்ள அந்தஸ்திலே அத்தனை லெபனீஸ் லேடிஸ்க்காக, இஸ்ரேலி லேடிஸ்க்காக 2 பேர் நிற்கிறாங்க, பதில் கொடுக்குறாங்க. அந்த பேனலுக்கு முன்னாடி தைரியமாக நின்று சட்டப்பூர்வமாக பேசுகிறாங்க, சரித்திரபூர்வமாக பேசுகிறாங்க, சம்பவங்களை நினைவுபடுத்தி பேசுகிறாங்க. அன்புக்குரியவர்களே, வேதத்தை கையில் வச்சுருக்கீங்க, ஆறுதலின் புத்தகத்தை வச்சுருக்கீங்க, அறிவு புத்தகத்தை வச்சுருக்கீங்க. வாட் வே ஆர் யூ டாக்கிங் டு காட் அபவுட் அதர்ஸ், அபவுட் யுவர் செல்ஃப்? இது உங்களுக்கு பெருசாக பாரமாக இருக்கும். அதாவது கேட்க பிடிக்காமல் லேசாக ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்ட மாதிரி நொறுவ தீனி திங்கணும், எதாவது அப்படி கொடுங்க, கடிச்சிக்கிட்டு கொறிச்சிக்கிட்டு போயிடுறோம், போட்டு நெருக்காதீங்க அப்படின்னு. ஆனால் அதை பற்றி யோசிச்சு வரும்போது இங்கே தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்தார், கர்த்தருடைய பாரம்ங்கிற வார்த்தையை கொடுத்தார். அதான் பார்த்தேன், அது ஏற்கனவே பார்த்தது தான். அந்த நோட்ஸ் நான் எங்கே வச்சுருக்கேன்னு தெரியல, இனிமேல் திரும்பி பார்க்கும்போது கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு. கர்த்தருடைய பாரம், கர்த்தருடைய பாரம். அவர் 800 கோடி மக்களிலே அவர் இரத்தத்தாலே மீட்டு கொள்ளப்பட்டவர்களை தான் தேடார், உடன்படிக்கையின் இஸ்ரவேலர்களை தான் தேடினார். அத்தனை சமஸ்தானமான இஸ்ரவேலிலே 10 பேர் இல்லை, ஒரு 10, 15, 20 பேரை தான் தேவன் நம்பினார். அதோட கம்மி தான், இஃப் ஐ எம் நாட் ராங், மை மெமரி இஸ் குவைட் ஃபெயிலிங். அப்போ இன்னைய காலகட்டத்தில் தேவன் தம்முடைய பாரத்தை நம்பி தந்து அவருடைய பாரம் நிறைவேறுவதற்காக, அதை செய்து முடிப்பதற்காக தேவன் தேசங்களிலே தம்முடைய ஆய்வை நடத்தி கொண்டே இருக்கிறார். சேட்டலைட் எப்படி சுற்றி வந்துகிட்டே இருக்கோம், பூமி முழுசும் ஆயிரக்கணக்கான சேட்டலைட் சுற்றிட்டு இருக்கு, பலவிதமான பணியோடு கூட. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது, இந்த சபையிலும் உலாவி கொண்டிருக்கிறது. 39+ இயர்ஸ். கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் விழுமா? கர்த்தருடைய கண்கள் உங்களை கவனிக்கத்தக்கதாக, அந்த ஜனத்தின் நெருக்கடியிலே வாழ்ந்த நீங்கள் தேவனை தேடுகிறவர்களாக, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருப்பீங்களா? Will you be one? ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம இந்த காரியத்தை பார்த்தோம், கர்த்தரை கவர்ந்தவர்கள் என்று சொல்லி. கபடற்ற உத்தம இஸ்ரவேல் நாத்தான்வேலை பற்றி பார்த்தோம். கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமான பவுலை பற்றி பார்த்தோம். எழுந்து எரிந்து பிரகாசிக்கும் விளக்கான யோவான் ஸ்நானகனை பற்றி பார்த்தோம். 100க்கு அதிபதியை பற்றி பார்த்தோமான்னு சரியாக ஞாபகம் இல்லை. 100க்கு அதிபதி பற்றி பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்வதுக்கு இல்லை. எத்தனை முறை பார்த்தாலும் ஆச்சரியமூட்டும் ஒரு விசுவாசி என்பதாக தேவன் பார்த்தார். புரியுதா? வழக்கத்துக்கு மாறாக உங்களை கடவுள் ஆசீர்வதிக்கணும், உங்களை ரொம்ப விசேஷமான தேவா நான் தினால் விசேஷித்தவன் ராஜா அதை தினம் யோசிப்பவன்லாம் சொல்லி பாடி உங்களை ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக தேவன் யோசிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வழக்கத்துக்கு மாறாக தேவனத்தில் என்ன அர்ப்பணத்தை காமிச்சிருக்கீங்க, என்ன விலையை கொடுத்துருக்கீங்க, என்ன தியாகம் பண்ண ஆயத்தமாக இருக்கீங்க, என்ன அளவுக்கு உங்களை விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க. உங்கள் நேரம், காலம், சமயம், உங்கள் சுகம், உங்கள் பொருள், உங்கள் அனுபவம், உங்கள் அறிவு, உங்கள் இடம்,
உங்கள் சொகுசு, உங்கள் ஓய்வு, உங்கள் உழைப்பு, உங்கள் ஊதியம், உங்கள் உள்ளம். ஒத்தனை பாடுபடவே தெரிந்து கொண்டார். பாடுகள்னா அவன் தலையில் போய் வை, அவன் எவ்வளோ தான் சுமப்பான், டோன்ட் வரி அப்படின்னு தேவதூதனுக்கு ஆண்டவர் சொன்ன மாதிரி பவுலை தெரிந்து கொண்டார். வாட் கைண்ட் ஆஃப் வெசல் ஆர் யூ ரெடி இனஃப் இன் காட்ஸ் ஹேண்ட்ஸ்? அதை பற்றி எந்த ஒரு ஊழியக்காரனும் சொல்ல முடியாது. உங்களுக்கு தான் அது தெரியணும். உங்களுக்கு ஆண்டவர் தெரியப்படுத்தின பிற்பாடு நீங்கள் அசம்பந்தமாக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றுமே தெரியாத மாதிரி பாசாங்கம் பண்ணிங்கன்னா, ஒருவேளை தேவனுடைய கரிசனை இருந்த அன்பு இருந்தால் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க தேவன் ஒரு ஊழியருக்கு காண்பிக்கலாம். இல்லை உங்களோடு கூட மிகுந்த நெருக்கமாய் கரிசனையாக இருக்கிற யாருக்கோ சொல்லி யார் மூலமாக அதை உங்களுக்கு திரும்பி உணர்த்தலாம். நூற்றுக்கு அதிபதி தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்தை புரிந்து கொண்டான். இந்த 2 பெண்களை பற்றி எனக்கு விசேஷம் என்ன தெரிஞ்சதுன்னா, அவங்க வளர்ப்பிலேயே அது அந்த டீட்டெயிலாக அவங்க சொல்லலை. அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ டீட்டெயிலாக அவங்க கையில் மனசில் அப்படி பளிச்சுன்னு மின்னல் வேகத்தில் ஒரு கம்ப்யூட்டராக அவங்களால் எடுத்து சொல்ல முடியாது. அவங்க சின்ன வயசுலேருந்தே கவனமாக வளர்க்கப்படவில்லை என்றால், இல்லை அவங்க வளர்ப்பிலே அவங்க கவனம் செலுத்திடாவிட்டால், அவங்க இடுப்பில் தூக்கி வளர்த்தாங்களோ, எப்படி வளர்த்தாங்களோ அந்த பிள்ளைங்க அதெல்லாம் மனசில் வச்சுருந்துருக்காங்க. தே பீன் லிவிங் ஸோ அப்சர்வன்ட். அப்படியே அந்த இன்டர்வியூ கேட்குறான், ஆச்சரியப்படுறான். உங்களுக்கு எப்படி இந்த குறிப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அதை பற்றி இல்லை, கேட்ட கேள்விக்கு பதில் கேட்டிங்களா, அதை கவனிங்க. அது இந்த அம்மா சொல்லுது. திசை திருப்பாதீங்க. நெருக்கமான ஒரு எங்களை முடக்க இந்த விஷயத்தை, ஒரு பழிபாவத்தை அப்படியே திருப்பி இன்னொருத்தர் மேலே போடுறதுக்குன்னு கேட்டுட்டு கேள்வி கேட்கும்போது எப்படின்னு கேட்காத, சொன்ன பதிலை கேளுது. அது சரியாக ரைட்டான்னு பாரு, சொல்லுதுங்க. அதுதான் பொம்பளை. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் திறப்பின் வாயில் நிற்க வேண்டியவங்க. எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க, எவ்வளோ பலவீனமானவர்களாக. என்ன உங்களுக்கு பலவீனம்? நீங்கள் சொல்லி உங்களுக்குள்ளே நடக்கிற அட்டகாசத்துக்கு அளவே இல்லை, மீறுதலுக்கு அளவே இல்லை, துணிகரத்துக்கு அளவே இல்லை, நெஞ்செழுத்தத்துக்கு அளவே இல்லை, சோம்பலுக்கு அளவே இல்லை, ஒப்பாரிக்கு அளவே இல்லை, வேடிக்கை பார்க்குறதுக்கு அளவே இல்லை, விட்டுட்டு ஓடுறதுல ரொம்ப நம்பர் 1. நூற்றுக்கு அதிபதி அவன் இந்த மாதிரி இயேசுனுடைய போதகத்துக்கு, இல்லை இயேசு ரோமாபுரியுடைய கொள்கைக்கு விரோதமாக யாராக இருந்தாலும், அவன் யூதனோ அவனோ யாராக இருந்தாலும் அவனோடு கூட அவன் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டாலே அவன் மேலே ஒரு ரிமார்க் ஆகிரும். இவன் ரோமாபுரி அரசுக்கு விரோதமாக, சீசருக்கு விரோதமாக இவன் யோசிக்கிறான், இவன் கை கோர்க்கிறான், இன்னும் அவன் மேலே ஒரு ரிமார்க் ஆகிரும். வேலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை போகிறது பெரிய விஷயம் இல்லை, பயங்கரமான ஒரு ஜெயிலில் போட்டுருவாங்க. போட்டு அவனை டார்ச்சர் பண்ணி என்ன இல்லாததெல்லாம் ஒத்துக்க வைக்கிற மாதிரி அவனை போட்டு நோண்டிகிட்டு இருப்பாங்க. அவன் கண்டுக்கவே இல்லை. இயேசுவை பற்றி விசாரித்தவனே தான் வேலைக்காரனை பற்றி அவன் கரிசனையாக இருந்தான், அவன் சுகத்தை பற்றி கரிசனையாக இருந்தான். அதுக்கு ரோமாபுரி அரசாங்கத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸில் அவங்களுக்கு மருந்து மாத்திரைக்கு பஞ்சமா? அதெல்லாம் சரித்திரம் எவ்வளோ நீங்கள் வாசிங்கன்னா தெரியும். அதெல்லாம் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் யோசிக்கவே இல்லை. there is a man, a special man in Judea. அவர்கிட்ட நான் போவேன். ஹல்லேலூயா. அப்படியே மொத்தையாக வாழாதீங்க, மொக்கையாக வாழாதீங்க. பரலோகத்தை பற்றியும் உங்களுக்கு சிந்தை இல்லை, பூலோகத்தை பற்றியும் விவரம் இல்லை, பாதாளத்துக்கு ஒரு 2மே இல்லாமல் போயிடாதீங்க. இதை உங்கள் வீட்டுக்காரவங்க சொல்ல மாட்டார். ஏன் சொல்வார்? நீங்கள் தானே அவருக்கு ஏற்ற துணை. அண்ட் வாட் வே ஆர் யூ ஆஃப் எனி ஹெல்ப் கேட்டலிஸ்ட் டு ஹிம்? எந்த ஆள் எவ்வளோ காசு கொண்டு வரான், எவ்வளோ வசதி பெருகுது, இதுதான் உங்கள் புத்தியாக இருக்குது. உங்களுக்கு தரிசனமே இல்லைங்க. ஷேம்ஃபுல் லேடிஸ், உங்களுக்கு தரிசனமே இல்லை. வாழ்க்கையை பற்றி, நித்தியத்தை பற்றி, பரிசுத்தத்தை பற்றி, வருகையை பற்றி, கிறிஸ்துவின் வலது பார்சத்தில் இடத்துல மேலானதை பற்றி உங்களுக்கு கரிசனையே இல்லை. சும்மா வார்த்தை தான். கர்த்தருடைய வசனத்தில் இருக்க அந்த வார்த்தையை சொல்லி குளிர்காயிருங்க.
அதை பற்றி உங்களுக்கு விவரம் இல்லை. விசாரித்து பார்த்தீங்களா? நீங்களே ஒரு ஜாதியாக இருந்தாலும் அதை பற்றி எவ்வளோ விசாரிக்கிறீங்க? நீங்களே ஒரு விதமான ஸ்டேட்டஸில் இருந்தாலும் அந்த ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்கு என்னென்னு விசாரிக்கிறீங்களா? என்ன விசாரிச்சிருக்கீங்க கடவுளுடைய காரியத்தை, தேவனிடத்தில் உங்களை பற்றி? எப்படி நீங்கள் அழுத்தமாக உட்காந்துட்டு வாழ்க்கையை ஓடி முடித்து தேவனுக்கு முன்னாடி நிற்கலான்னு நினைக்கலாம்? ஹவு டேர் யூ, ஹவு டேர் யூ. தேவன் நம்முடைய நன்னடத்தை நிமித்தம் என்னை பரலோகத்துக்குள்ளே விட போகிறதில்ல. காதில் விழுதா? காதை குடஞ்சிக்கிட்டு கேளுங்க. தேவன் நம்முடைய நன்னடத்தை நிமித்தம் நம்மை பரலோகத்திலே அனுமதிப்பதில்லை. அப்புறம் வேறு எதுனால? அவர் நம்மேல் அவர் பொழிந்த கிருபை நிமித்தம், தெரிந்து கொண்டது நிமித்தம், நம்மை தெரிந்து கொண்டு நமக்கு கொடுத்த பணிகள் நிமித்தம், அழைப்பு நிமித்தம் நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அதை பொறுத்து. தேவன் தந்த பொறுப்பை நிறைவேற்றாமல் நன்னடத்தையோடு வாழ்கிறது அவருக்கு நம்ம லஞ்சம் கொடுக்குற மாதிரி நாம நினைக்கிறது. அவர்கிட்ட லஞ்ச லாவணியமே ஆகாது. இயேசு கிறிஸ்து பற்றி நம்ம அப்படி தான் அப்படியே அவரை கவுக்கிற மாதிரி தான் வசனங்கள்லாம் சொல்லி, வாக்கியங்கள்லாம் சொல்லி, சொற்றொடர்கள்லாம் சொல்லி அவரை கவர்ந்து இழுக்க யோசிக்கிறோம். அழகு உருவானவர்லாம் சொல்கிறோம். இந்த அழகை காமிச்சிக்கிறதுக்கு மன்மதனா பூமியில் ஆண்டவர் அலைஞ்சார். ஆண் கட்டழகனாக இயேசு உலகத்தில் அலைஞ்சார். சிலுவைக்கு போகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது கடைசியில் நடந்தது. பிறந்ததுலேருந்து அந்த 3 வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து பாடி ஷோ காமிச்சிட்டு போனாரா? கண்கள், புறா கண்கள் அவரை பற்றி சொல்லுது. என் கண்ணை பார்த்தியா அப்படின்லாம் காமிச்சிட்டா இருந்தார். அதனால் அவர் தன்னுடைய அழகை கெடுத்துக்கிட்டாரா? இல்லை. அழகை பற்றியே தியானிச்சுட்டு இருந்தாரா? இல்லை. அவர் கொடுத்த வேலையை தான் நிறைவேற்ற மனுஷகுமாரன் இந்த பூமியில் இருந்தார். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேவனிடத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து நம்மிடமாக எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகளை நம்ம கவனிக்காமல் என்னென்ன கடையதிலே நம்முடைய கவனத்தை செலுத்துகிறோம். நீங்கள் உஷாரானவங்க தான், புத்தினால இல்லை. நாட் பிகாஸ் யூ ஆர் ஷார்ப், பிகாஸ் யூ பீன் கிரியேட்டட் டிசைன் தட் வே. பெண்கள் வழக்கமாக நீங்கள் உஷாராக இருக்கணும். நீ உஷாராக இல்லைன்னா நீ ஒரு பொம்பளையாக இருக்கவே லாயக்கில்லை. அப்படின்னா கடவுள் உங்களை உண்டாக்கினது தப்பா? இல்லை. நீங்கள் அந்த அளவுக்கு முழு வாழைப்பழத்தோல் சோம்பேறி. ஒரு பெண்ணுக்கு தன்னை பற்றிய உணர்வு இருந்துகிட்டே இருக்கணும். தன்னை பற்றிய வரையறை தெரிஞ்சவளாக இருக்கணும். அவள் கண்டிப்பாக விசேஷமானவள் தான். அதனால் தலையில் கொம்புலாம் இருக்கணும்னு எங்கேயும் சொல்லலை. இந்த விசேஷம், அழகு இதெல்லாம் சொல்லும்போது ஓயாமல் ஒவ்வொரு வார்த்தையும் பொறுப்பு, பொறுப்பு, அதிக பொறுப்பு, மிகுந்த பொறுப்பு, நீடிய பொறுப்பு, நீண்ட கால பொறுப்பு, முடிவில்லா பொறுப்பு இப்படின்னு யோசிங்க. அதில் ஒன்றும் வேதனை இருக்காது, சந்தோஷம் இருக்கும், கவனம் இருக்கும், வெற்றி இருக்கும், நிறைவு இருக்கும். வேலை செஞ்சு முடித்தவொன்னே எவ்வளோ சந்தோஷம் இருக்குது. அது உங்களுக்கு இருக்கோ இல்லை? எனக்கு இருக்குது. வேலையை செஞ்சு முடித்தவனை, அதுவும் சரியாக செஞ்சு முடித்தவனை, ஒரு நல்ல விளைவு ஏற்படுற அளவுக்கு செஞ்சு முடித்தவனை, திருப்தியாக செஞ்சு முடித்தவனை, பிழை இல்லாமல் செஞ்சு முடித்தவனை, அதெல்லாம் சின்ன சின்ன வேலைகள் தான். அந்த மாதிரி நம்ம இப்போ பார்த்து திருப்தி அடைய முடியுது. நீண்ட காலம் ஆகாரத்தை தண்ணீர் மேலே போடு, அநேக நாட்கள் பிற்பாடு பலனை காண்பா என்கிற வார்த்தைக்கு நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? பலன் வர வரைக்கும் போட்டுக்கிட்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது 20ஆவது வருஷத்தில் பலன் கொடுக்கும். அப்போ தான் ஐயோ அப்போ போட்டதான் ஸ்தோத்திரம். அப்போ ஆரம்பித்தது தான் திருப்பியும் 2ஆவது வருஷத்தில் போட்டது, 3ஆவது வருஷத்தில் போட்டது, 4ஆவது வருஷத்தில் போட்டது நமக்கு தள்ளி தள்ளி பலன் வரும்போது தான் முதல் வருஷத்தினுடைய பிரயாசம், பாடு, அதை இவ்வளோதான் பாடுபட்டேன் ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு உட்காந்துட்டு புரணி பேசுகிறதும் புலம்புறதும் இருக்கிற உள்ளதும் போச்சு நொல்லக்கணாக இருந்துக்க வேண்டியதுதான்.
ஆண்டவர் இன்னொரு பாத்திரத்தை பார்த்து கவர்ந்து இழுக்கப்பட்டார். அவருடைய வலது பார்சலில் அறையப்பட்ட கள்ளனை பற்றி, நீர் உம்முடைய மகிமையில வரும்போது அடியேனை நினைத்தருளும். யாருக்காச்சும் நமக்கு இப்போ உட்காந்துருக்கிற நமக்கு யாருக்காவது சொல்ல தோணியிருக்கா? எவ்வளோ காலம் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருந்து கடந்து வந்துட்டோம். நம்ம இன்றைக்கி தான் ரட்சிக்கப்பட்டவங்களை, இப்போ தான் மறுபடியும் பிறந்தவங்கள, எவ்வளோ காலமாக இந்த சபைக்கு வந்துட்டுருக்கீங்க. என்னைக்காவது நீங்கள் உங்கள் மகிமையில் வரும்பொழுது அடியேனை நினைவு கூர்ந்தான்னு சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் கள்ளர்களாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, திருடர்களாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் கொள்கிறீங்க, ஒண்டர்ஃபுல். என்னைக்காச்சும் கடவுள்கிட்ட அப்படி சொல்கிறது உங்களுக்கு தைரியம் இருந்திருக்கா? ஞானம் இருந்திருக்கா? விவேகம் இருந்திருக்கா? விவரம் இருந்திருக்கா? பணிவு இருந்திருக்கா? பண்பு இருந்திருக்கா? யோசிங்க. உங்களுக்கு ஆண்டவருக்கு இருக்க உறவில் என்ன விதமான அர்ப்பணம் உங்களுக்கு இருக்குது? என்ன விதமான புரிதல் இருக்குது? என்ன விதமான இணைப்பு இருக்குது? என்ன விதமான ஆதங்கம் இருக்குது, ஆவல் இருக்குது? பூமியிலே அவர் உலாவும்போது இந்த யோவான் யாக்கோவுடைய அம்மா வந்து ஒருத்தன் ரைட்டு ஒருத்தன் லெஃப்டில் வைங்கன்னு அவளுக்கு அந்த காலத்திலே உசுரோடு இருக்கும்போதே அவளுக்கு இருந்துச்சு. ஏதாவது உங்களுக்கு அப்படி இருக்கா? விசேஷமாக ஆண்டவர்கிட்ட வந்து சிலர் கேள்வி கேட்டாங்க. அவருடைய சீடர்களும் கூட, யோவான் அவனுடைய சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடு, எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுத்தாங்கன்னு கேட்டாங்க. அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வழக்கத்துக்கு மாறாக ஆண்டவரை கவரக்கூடியதான விண்ணப்பங்களை தேவனத்தில் வைத்தது உண்டா? இன்னொருத்திக்கு போட்டியாக தான் உங்கள் வாழ்க்கையில் கேட்டு பழகிருக்காது. உங்கள் வாழ்க்கையில் பார்க்குறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ அடக்கிட்டு இருந்தாலும் சில நேரத்தில் உங்கள் மூஞ்சியை பார்க்கும்போதே சில நேரத்தில் இன்ஸ்பிரேஷனே போயிடுது. என்ன தேவனிடத்தில் விசேஷமாக நீங்கள் கேட்டிருக்கீங்க? என்ன வித்தியாசமாக கேட்டிருக்கீங்க? என்ன அர்ப்பணித்து கேட்டிருக்கீங்க? என்ன விட்டு கொடுத்து கேட்டிருக்கீங்க? என்ன அவரத்தில் ஒப்பந்தம் பண்ணி கேட்டிருக்கீங்க? அதுக்கு தான் உங்களை அவருடைய மனவாட்டியை தெரிந்துக்கிட்டார். அந்த அறிவு இருக்கா? அந்த சூடு சொரணை இருக்கா? அந்த மரியாதை உங்களுக்கு மரியாதையாக தெரியலையே. அவளுக்கு இழைச்ச நாள் இல்லை, அவளுக்கு சலாச்ச நாள். என்னத்துக்காக, எதுக்காக சொல்லுங்க? 4 பேரை வாழ வைக்க போறீங்களா? ஒருத்தியை வாழ வைக்க போறீங்களா? ஒரு குடும்பத்தை வாழ வைக்க போறீங்களா? உலகம் பிசாசு மாயை ஜெயிக்க போறீங்களா? பதில் சொல்லுங்க. கல்லடி மங்க மாதிரியே உட்காந்துட்டு போறீங்க. யாருக்கு பதில் சொல்ல போறீங்க? பிசாசுக்கா, இயேசுக்கா? சபை நிர்வாகத்துக்கு சொல்ல வேண்டிய தலையெழுத்து உங்களுக்கு இல்லை. அதை நான் உங்களுக்கு அந்த மாதிரி நிர்பந்தத்தை ஏற்படுத்தவே இல்லை. எனக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம். உங்கள் வாழ்க்கை பதிலாக மாறணும். நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறணும். நாளுக்கு நாள் மாறணும். சூழ்நிலைக்கு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் பதில் இருக்கணும். விடுதலை இருக்கணும், வல்லமை இருக்கணும், வெற்றி இருக்கணும், ஞானம் இருக்கணும், தைரியம் இருக்கணும், ஒத்துழைப்பு இருக்கணும், தியாகம் இருக்கணும். வேதத்தை படித்தா உங்களுக்குள்ள ஞானம் பிரவாகித்து ஓடணும். சூது கபடு துண்டகானம் துணியாகானம் போயிடணும். உங்கள் வாழ்க்கையில் இணக்கம் இருக்கணும். வாசிங்க யாக்கோபின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து, இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி இல்லை, 17ஆம் வசனம், பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. நீங்க ஞானிகள் தான். உங்கள்கிட்ட ஞானம் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அதான் நான் சொல்றேன், இருக்குன்னு தான் சொல்றேன். நான் போலித்தனமா சத்துருவிடும் முத்தம் போல இல்லாதது இருக்குன்னு சொல்லி இருக்கிறது இல்லைன்னு சொல்ற மாதிரி ஆள் இல்லை. அதுக்காக உங்களை மாலை போட்டுலாம் குளிப்பாட்ட முடியாது, வாய்ப்பு இல்லை. ஞானிகள் தான். ஆனால் இந்த மாதிரி பரத்திலிருந்து ஞானமாக தெரியல. லௌகீக சம்பந்தமான ஞானம் நிறைய இருக்கு, கிறித்துவம் நிறைய இருக்கு. யூ ஆர் நாட் பிளைன் ஸ்போக்கன். டிரான்ஸ்பரன்சி பூஜ்யம், வெளிப்படை தன்மை பூஜ்யம்.
இப்படி இருந்தீங்கன்னா ஞானிகளா, பெண்கள் உங்களோடு சேருவாங்க. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. இந்த ஞானத்தின் விளைவு என்ன? நீங்கள் நீதி உள்ளவர்களாக இருப்பீங்க. யூ வில் பி மேட் ரைட்டஸ். நீதிமான்களாக கருதப்படுவீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கனி, அந்த விளைவு, அதில் இருக்கிற அந்த முதலீட்டினுடைய முழு தாக்கம், அது நீதியாகிய சமாதான பலனால் நிறைந்ததாக இருக்கும். அதை நீங்கள் நடப்பிக்கலாக இருப்பீங்க. அது விதைக்கும் போது உங்களோட பெண்கள் தைரியமாக பழகுவாங்க. உங்களிடத்திலிருந்து ஞானம் வெளிப்படும், அவங்களுடைய அஞ்ஞானம் நீங்கும். இட் டேக்ஸ் டைம் ஆல்சோ, ரைட்? தரிசனம் வேணும். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இன்னும் நான் புதுசாக சொல்லலை. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. பொம்பளை பிள்ளையானாலும் ஆம்பளை பிள்ளையானாலும் உங்களுடைய வித்து. What is the showdown upon your children? How do they carry your testimony in life? இங்கிலீஷில் சொல்லுவாங்க, சரி எனக்கு வழிநடத்தில் இல்லை, so I'll stop. ஸோ நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக, கர்த்தருடைய பெண்களாக, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக, கிரயத்து கொள்ளப்பட்டவர்களாக, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிங்க. ரோமருக்கு எழுதுகிறோம் 15-16 அதிகாரத்தை வாசிங்க. எவ்வளோ லேடிஸ் கர்த்தருடைய ஊழியத்தில், பவுல் ஊழியத்தில் உபயோகமாக இருந்திருக்காங்க. கர்த்தரை கவர்ந்த பெண்களாக இருங்க. தேவன் நம்முடைய அழுகையின் கண்ணீரை துடைக்கிறார்னு சொன்னாலும், யாராவது ஒப்பாரி வச்சு அரக்கத்தனம் பண்ண ஏதாவது பொம்பளை அவர் சட்டை பண்ணியிருக்காரா? கிடையவே கிடையாது. சரி, இந்த பெண்ணை பற்றி யோசிப்போம். கையுமையுமாக விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை பற்றி அவருக்கு முன்னாடி வந்து நிறுத்தினாங்க. உடனே இயேசு கிறிஸ்து, அவள் அழாமல் இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? அழுதுருப்பா, பெண் தானே. அதனால் அது அவள் அங்கே அழுதான்னு சொல்லலை. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? பெண் தானே, அழுதுருப்பான்னு ஒரு அபிப்பிராயம் தான். இல்லைப்பா அழலை, விட்டுருங்க. இந்த கண்ணீராலேயே பாதத்தை நினச்சி அலம்பி முடியால் அதை தொடச்சி பார்த்து ஓயாமல் முத்தம் செய்த அந்த பாவியான ஸ்திரீயை பற்றி இயேசு என்ன சொன்னார்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவளுக்கு அதுதான் சொல்ல வேண்டியிருந்துச்சு. அதை சொன்னார். அவள் வந்து இந்த நளதம் என்கிற தைல அந்த பரணிக்கலை உடச்சி அவர் சிரசில் ஊற்றினா, அவர் செலவு பண்ணதை பற்றி ஒரு ஆம்பளைக்கு கரிசனை. அதுவும் இயேசுனுடைய சீடரில், ஐயோ இதை விற்று நிறைய காசாக்கினா வேலையில் கொடுத்துருக்கலாமே. அதை அந்த கீழ்ப்படுதலின் விலையை, மேன்மையை ஆண்டவர் நிதர்சனமாக யதார்த்தமாக எடுத்து சொன்னார். உடனே அந்த பண்ண ஆண்டவர், வாஸ் ஹி மேக்கிங் எனி ஹைப் அவுட் ஆஃப் தட் லேடி? கவனிச்சு தான் ஆகணும் நம்ம இதெல்லாம். உடனே அவள் தான் நின்று பார்த்துட்டு, என்ன நமக்கு என்ன ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுப்பாரா, நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார், நம்ம யாரும் இந்த பேட்டைக்கே காண்பிப்பாரா? அவள் என் பாவம் மன்னிக்கு படித்து எனக்கு விடுதலை ஆகிடுச்சு, சந்தோஷமாக போயிட்டே இருந்தா. ஸ்தோத்திரம். பைபிளை படிக்கிற நீங்கள் எப்படி இருக்கீங்க? பைபிளை படிக்க எப்படி இருக்கணும்? எவ்வளோ தெளிவு இருக்கணும் உங்கள் ஆவியான்மா சரீரத்தில், சிந்தையில், பார்வையில், நடக்கையில், கேள்வியில், விருப்பத்தில். இந்த கர்த்தரிடந்து பெற்றவங்களில் நிறைய பேர், அட்லீஸ்ட் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, ஒன்றும் ஆண்டவர் திரும்பி சொல்லாமல் நன்றியாக அவரோடு கூட நடந்திருக்காங்க. நடைமுறையில் வாழ்க்கையில் காண்பிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த குஷ்டரோகியை தான் 10 பேர் சோமானாங்க, ஒருத்த மாத்திரம்தான் திரும்பி வந்தான். சொஸ்தமான மற்ற 9 பேர் எங்கேன்னு ஆண்டவர் கேட்குற அளவுக்கு அவங்களுடைய நிர்விசாரம் இருந்தது. நன்றி கேடு வெளிப்படையாக இயேசுவை பாதித்தது. அதையும் யோசிக்க மாட்டேங்கிறோம். கர்த்தரை கவர்ந்த மக்களாக இருங்க. அவர்களுடைய ரகசியம் அவருக்கு பயந்த இடத்துல இருக்கிறது. ரகசியம்னா
யாரை பற்றியும் உங்ககிட்ட ஆண்டவர் போட்டு விடுறதில்ல. உங்களை நம்பி விஷயங்களை சொல்வார். உன்னை நம்பி நான் இதை கொடுக்குறேன், இதை செஞ்சு முடியும்பார், இதை போய் கொடும்பார், இதை வச்சிரும்பார், என்னவோ சொல்வார். கர்த்தர் உங்களை பற்றி கர்த்தர் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரா? யோசிக்கணும். போதிக்கிற நானும் தான் யோசிக்கணும். வாட் வே I am worthy that God would trust and in turn entrust some gift or some power or some responsibility. ஆனால் ஒன்றுமே இல்லை நீங்கள் யோசிக்காதீங்க. முழுப்பு விஷயங்க சோத்தில் மறைக்க யோசிக்காதீங்க. நம்மக்கிட்ட நம்பிக்கைக்கே பாத்திரவான்களா இல்லாட்டினாலும் அவர் நமக்கு கொடுத்துருக்கிற எவ்வளோ விஷயம் நமக்குள்ளே இருக்குது தெரியும். நம்ம இப்படி தான் தெரிஞ்சு நானே விஷயங்களை கொடுத்துருக்கார். அடிப்படை விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இந்த 9 வாரம் தான் கொடுத்தா தான் என்னமோ பெரிய ஆளாயிருவேன். இருக்கிறதுலே நீங்கள் நம்பிக்கையாக முழுசாக இல்லை. அந்த 9 வாரத்துக்காக ஏன் மூச்சை போட்டுட்டு இருக்கீங்க? பிசாசுகளை துரத்துவதற்கு தேவன் வரம் கொடுத்துருக்கார் உங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். நீனும் தொடர்ந்து பிசாசாக இருக்காதீங்க. ஆமென். என்ன இப்படி இருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட். யோசிங்க. இங்கே வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க டைமை. என்னோடு பேசும் இடைப்படும் பேசுறீங்க. என்ன அவங்ககிட்ட பேசுறதே இல்லையா? இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கதையா இத்தனை வருஷமும்? நீங்கள் அந்த பொம்பளைங்களை போல் தைரியமையோ வாய மூடுமையா போதுமையா எங்களுக்கு தெரியும் வேலையை பாருன்னு சொல்லணும். சொல்ல தான் உங்களுக்கு உரிமை கொடுத்துருக்கேன்ல. ஏன் சொல்ல முடியல? சொல்லுங்க, காத்திருக்கேன், சொல்லுங்கங்கிறேன். ஏன்னா நான் என் கண்ணிலே ஞானியாக தெரியக்கூடாது. சொல்லுங்க. ரைஸ் அப். எளிமை பிரகாசிக்கணுமே. உங்களுக்குள்ளே இருந்து அந்த வல்லமை புறப்படணுமே. ஒடுங்கி போன 12 வருஷத்தில் ஒடுங்கி சரீரம் ஒடுங்கி மனசு ஒடுங்கி பணம் போய் எல்லாம் போய் இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன் சுகமாவேன்னு சொல்லிகிட்டே தொட்டா சுகமானா. இயேசு நின்று என் வல்லமை நட்டுந்து புறப்பட்டு போச்சு. யார் என்னை தொட்டான்னு கேட்குறாரு. ஒத்துக்கிட்டா. ஏதாவது சேஞ்சிங் லைஃப்பில் இருக்கணுங்க. ஏதாவது சேஞ்ச் இருக்கணும். தாய், at some day you want to become a mother. You are desperate to become a mother. கல்யாணம் ஆனாலும் உங்களுக்கு மண்டை காஞ்சிருது. உங்களால் தாங்கிக்கவே முடியல, உங்களால் யோசிக்கவே முடியல. என்ன அளவுக்கு இன்றைக்கி தாயாக இருக்கக்கூடிய ஆயத்தம் இருக்குது, ஒரு மனைவியாக இருக்கக்கூடிய ஆயத்தம் இருக்குது. பயாலாஜிக்கலாக இல்லை. வாட் வே ஆர் யூ ப்ரிப்பேர்ட் ஃபார் ரெஸ்பான்சிபிள் லைஃப்? ரெஸ்பான்சிபிலிட்டி வேணான்னா எதை நீங்கள் ஆசைப்படுறதே தப்பு. அது இன்னும் பெரிய பாவம், இன்னும் பெரிய குற்றம். பொறுப்பு இல்லாமல் ஒரு நன்மையை கேட்டு அதை அழிக்கிறது, அதுக்கு நீங்கள் தான் ஆளா? அப்போ நீங்கள் சாத்தானா? நல்லதெல்லாம் கெடுக்கிறதுக்கு ஒருத்தன் இருந்தானா சாத்தானுடைய பிள்ளை. இருக்கிற நல்லதை நிலைக்க பண்ணணும், நீடிக்க பண்ணணும், நிறைய பண்ணணும், விரிவாக்கம் அடைய பண்ணணும். அதுதான் கர்த்தருடைய பிள்ளையுடைய கிருபை. நித்தமும் பெண்களுக்கு ஏற்படுற அந்த தொல்லைக்காக டெய்லி யாரும் சொல்லாமல் சூடு சொர்ணையோடு நீங்கள் வாரி சுருட்டி எழும்புறது போல் நீங்கள் ஜெபிக்கணும். பெண்களை பாதுகாத்துக்காங்க, புத்தியை தாங்க, ஞானம் தாங்க. வளர்த்த எத்தனை பெண்கள் தான் இன்றைக்கி பெண்களுக்கு விரோதிகள். அதை நீங்கள் கவனிக்க தவறாதீங்க ப்ளீஸ். ஆண்கள் செய்கிறதெல்லாம் யாரும் என்ன விதத்தில் நியாயப்படுத்துறதுக்கே வாய்ப்பில்லை. சட்டமே கடுமையாக்க தான் ஆக்க யோசிக்கிறாங்க, ஆக்குறாங்க. ஆனாலும் பத்தாது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபைனலாக அது சில விஷயங்களை உள்ளே போய் பார்த்தா அந்த பொண்ணு தான், அந்த பெத்த தாயே பெரிய துரோகியாக இருந்திருப்பா. பொண்ணுக்கு அந்த அப்பனே துரோகியாக இருந்திருப்பான். 2 பேரும் கூட்டு களவாணித்தனம் பண்ணியிருப்பாங்க. குருவி குளிக்கிற மாதிரி மணலை அப்படின்னு மாதிரி ரெக்கையை விரிச்சு இது பண்ணிக்க.
அதை மாதிரிலாம் சிலுப்பாதீங்க. ஆவியில் நிறைஞ்சா இதே வீட்டில் ஆவியில் நிறைஞ்சு இப்போ நேரம் ஆனால் உலகெல்லாம் இருண்டுலாம் போகாது, பரவாயில்ல. அவரை உங்களை தேடி வந்து நிறைக்கும் போது தைரியமாக உட்காந்து தெளிவாக ஒளரி கொட்டாமல் அந்நிய பாஷையே நிறுத்தி நிதானமாக சரியாக பேசுங்க. எல்லாத்தையும் நிறுத்தி நிதானமாக சரியாக பேசுங்க. நிறுத்தி நிதானமாக பைபிளை வாசிங்க. ஜப குறிப்பை வாசிக்கிறதுக்கு இவ்வளோ தடுமாற்றம், வேதத்தை வாசிக்க இவ்வளோ தடுமாற்றம். இதெல்லாம் தப்பு தப்பு. இதெல்லாம் சுதந்திரம் கிடையாது, ஒழுசத்தனம், ஒழுங்கினம். யூ ஹாவ் டு லேர்ன் டு ரீட் த வேர்ட் ரைட். அக்ஷரமாக நீ உச்சரித்து தான் படிக்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு தாய்மொழியில் வேதத்தை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் கசடார கற்காமல் உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி தப்பில்லாமல் கற்றுக் கொடுக்க முடியும்? தப்பு பண்ணிகிட்டே இருக்காதீங்க. தப்பு நடந்து போயிடுச்சுன்னு சொல்லாதீங்க. ரைட்டை செய்ய ஆரம்பிங்க. தப்பையே கவனிக்க வேணாம். நீ நல்லதை செய்வனது திருந்த செய். ஆமாம், தப்பு தான் ஆகுது. இன்றைக்கி இப்படி தான் புத்தி ஆண்டவர் கொடுக்கலையா? எனக்கு தெரியும், அது இவ்வளோதான் ஆகும் தெரியும், மெய் மறந்தேன்னு சொல்லக்கூடாது. தப்பு தான். இன்றைக்கி நான் சமையல் தீஞ்சு போச்சு. ஐ வாஸ் ஸோ அன்ஹாப்பி. ஷேம் ஆன் மீ. அது தீஞ்சு போச்சு. எப்படின்னா வீடே வாடகையாயிடுச்சு. அந்த வாடகை என்ன தான் ஃபேன் போட்டாலும் போகாது. இனிமேல் போய் பார்த்தா ப்ராப்ளம் இந்த வாடகை இல்லாமல் இருக்கும். ஜன்னல்லாம் திறந்து. வாட் அ ஷேம் ஆன் மீ. கீழே என்ன நினைப்பாங்க? அவங்க நினைக்கிறேன், அதை என் பசிக்கு நானே அவன் சமைத்த உணவு இன்றைக்கி தீஞ்சு போச்சு. சாத்தானை திட்டிகிட்டு இருக்கலாமா? என்ன சோதனை இதுன்னு. எனக்கு அறிவில்லையா? இத்தனை வருஷமாக நான் சமைக்கிறேன், எனக்கு தெரியும். சும்மா இமோஷனல் ஆகிறதுலாம் வேஸ்ட்டு, அவ்வளோதான். நஷ்டம்தான். அவ்வளோதான். எனக்கு இப்போது காசு கொடுத்து போய் சூப்பராக ஒரு விருந்து சாப்பிட முடியாது. என்ன பெரிய விஷயமா? எனக்கு மேட்டரே இல்லை. அது எனக்கு பதில் இல்லை. அதனால் நான் வந்து அது 10 ரூபா சாமான், அது 10,000 ரூபா சாமான் வீணாக்கினேன்னா கறியாக்கினேன். வீணாக்குறது கறியாக்கியிருக்கேன். அது நாளை காத்தால் அந்த பாத்திரம் ஊறி இந்த வெளியே வந்து நான் தேய்ச்சா ஈஸியாக இருந்தால் பெரிய விஷயம். ஐ வாஸ் ஸோ ஷாக் டு see. இட் வாஸ் ஃபியூமிங். புகை வருது. இயேசுவின் ரத்தம். அப்பா, கேஸ் வேஸ்ட்டு, பிரயாசம் வேஸ்ட்டு, பொருள் வேஸ்ட்டு. can't put the blame on God. நான் ஜெபம் பண்ணேன், தியானித்தேன். நான்சென்ஸ். ஒன்று இதை செஞ்சுட்டு அதை செஞ்சுருக்கணும், இல்லை அதை செஞ்சுட்டு இதை செஞ்சுருக்கணும். இதுதான் தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கறது. கவனிங்க, நேராக உட்காந்து கேளுங்க. பருப்பு கிடைக்காம, எண்ணெய் கிடைக்காம, அரிசி கிடைக்காம, ரேஷன் அரிசியே கிடைக்காம டன்னாக லாரியாக கடத்தப்படுது, விற்கப்படுது. எத்தனை பேர் வயிற்றில் கவர்மெண்ட் அடிக்கிறான். நமக்கு பொன்னி அரிசி 67 ரூபா. நேற்றுக்கு தான் அரிசி தீர்ந்து போச்சு. திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. ராத்திரி 9:30 மணிக்கு போனேன். தெய்வாதீனமாக கடை திறந்து இருந்துச்சு. வாங்கிட்டு வந்தேன். 67 rupees. ரேஷன் கடை அரிசி ஞாபகமே இல்லை. வாங்கி பல வருஷம் ஆச்சு. 20 years இருக்கும். தெரியாது. எங்கள் கார்டெல்லாம் மற்றவங்களாம் யூஸ் பண்ணுவாங்க. மல்லிகைபுரத்தில் இருக்கும்போதே 40 years 30 yearsக்கு மேலே ஆகுது. ஆமாம். எப்படி ஆண்டவர் ரெண்ட கணக்கு கேட்பார்? அதனால் அதையே நினச்சிட்டு இருக்காது. அதே நினச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் செஞ்சது தப்புங்கிற உணர்வு வேணும். நட்டப்படுத்தினது எனக்கு தெரியணும். அப்போ இன்னொரு இடத்துல எனக்கு சாப்பிட போகும்போது எனக்கு ரேஷன் அரிசி தான் சமைச்சி போடுறாங்கன்னா மூஞ்சி சுளிக்கக்கூடாது. அவசியம்னா நேராகவே மூஞ்சியில் அப்பிடுவார். தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இதுதான் லைஃப்பில் வேண்டிய பணிவு, இறை அச்சம். ஆமென். எனக்கு முடியாது, எனக்கு வசதி இருக்குது, நான் தப்பு பண்ணுறது, எனக்கு ஆண்டவர் அலவன்ஸ் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் போக்கடாத்தனம், போக்கிரித்தனம். யாருக்கும் தப்பு பண்ண தேவன் அனுமதி கொடுக்கல. போதிக்கிறவளானாலும் கை கொள்கிறவளானாலும்
இந்த அல்பமான ஒரு விஷயத்தில் அடுப்பில் போடப்படக்கூடிய விஷயத்தை நான் பூதாகரப்படுத்துகிறதாகவும் கூட உங்களுக்கு தெரியலாம். ரொம்ப தான் பெருசாக சொல்லிகிட்டு இருக்கார். எல்லாம் நடக்கிறதானே நடத்திட்டே இருக்கோம். அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இருக்கும். வேறு ஒன்றும் சொல்ல வரல. இதை நான் பெருசாக ஆக்கலை. ஆனால் இதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளோ விஷயம் தீஞ்சு போச்சு. அதை என்னைக்காச்சும் உங்களால் பார்க்க முடியுதா? உங்கள் கண்ணால் உங்கள் ஆவிக்குரிய நிலைமையை பார்க்க முடியுதா? உங்கள் ஜப நிலைமையை பார்க்க முடியுதா? உங்கள் விசுவாச கேடை பார்க்க முடியுதா? நம்பிக்கை குறைவை பார்க்க முடியுதா? உங்கள் மீறுதலை பார்க்க முடியுதா? உங்கள் பொய்யை பார்க்க முடியுதா? உங்கள் துணிகரத்தை பார்க்க முடியுதா? உங்கள் நெஞ்செழுத்தத்தை பார்க்க முடியுதா? தீஞ்சு இருக்கீங்க, காஞ்சி போயிருக்கீங்க, காய் மகாரத்தால் நிரம்பி இருக்கீங்க. How dare you speak to God? Realize. தேவனுடைய கரத்தில் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கணும், பண்புள்ளவர்களாய் பணியுள்ளவர்களாக இருக்கணும். வளர வளர நமக்கு நிறைவு தெரியணும், குறைவு தெரியணும், அதன் அளவு நமக்கு தெரியணும், அதனுடைய நேரம் காலம் தெரியணும், இடம் பொருள் ஏவல் தெரியணும். அதுதான் குடும்ப நிர்வாகம். அதுக்கு தான் ஊரில் உலகத்தில் இருக்கிற 400 கோடி பெண்களை விட உங்களை ஆண்டவர் விசேஷமாக ஒவ்வொரு ஸ்தல சபையின் எல்லையில் தெரிஞ்சு இவங்களை ரட்சித்து அவர் சமூகத்துக்கு கொண்டு வந்து இந்த விஷயங்களை சொல்கிறாரு. கோடி கோடியாக ஒரு நாளைக்கு செலவழிக்கிற பெண்கள் இருக்கிறாங்க. ஆனால் தலையிலேருந்து காலை வரைக்கும் வியாதி தெரியுமா? அவங்கள பற்றி அதே மீடியா தான் கேவலப்படுத்துறது. அவளால் அந்த இதை அப்பிக்கலைன்னா மூஞ்சி பார்க்க சகிக்காத குஷ்டரோகம் அந்த மாதிரி இருக்குமா சொல்கிறாங்க பியூட்டிஷியன்ஸை பற்றி. ஆனால் இந்த மாதிரி பெண்களை ஃபோட்டோலையும் அதில் இதையும் பார்த்து ஏமாந்துட்டு, ஆண்டவரே என்னை ஏன் இப்படி படைத்தீர், என்னை ஏன் இப்படி வச்சுருக்கேன், உன்னை இப்படி வச்சுருக்கிற சோமா வச்சுருக்கேன், அவளை வச்சுருக்கேன், வியாதியோடு இருக்கா, அவளுக்கும் சோமா தான் உண்டாக்குனேன், அவள் தான் வியாதியை தெரிஞ்சுக்கிட்டா, எது சௌரியம் கேட்பார். இப்படி ஒவ்வொருத்தையும் நிற்க வச்சு கேட்டால் எப்படி இருக்கும்? தோத்திரம் ஜெபம் பண்ணுவோம், கண்களை மூடுவோம்.